ஒரு முஸ்லிம் ஒரு தவறை கண்டால் தன் கையால் தடுக்க வேண்டும், முடியாவிட்டால் நாவால் தடுக்க வேண்டும், அதற்கும் முடியாவிட்டால் மனதால் வெறுக்க வேண்டும். அதுவே ஈமானின் மிகவும் கீழான நிலை என்று கூறிய எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைக்கு நீங்கள் கட்டுப்பட்டவரா? இந்த தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய உலமாக்கள் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய இந்த பள்ளி மஸ்ஜிதுர் ரஹ்மான் இந்த பள்ளி வாசல் அமைக்கப்பட்ட காரணம் எது தெரியுமா? தரீகாக்களை தாக்க வேண்டும், வசீலாவை எதிர்க்க வேண்டும், வழிமார்களை எதிர்க்க வேண்டும். இதுதான் எங்களுடைய கோட்பாடு. இதற்காக வேண்டித்தான் நாங்கள் பள்ளியை கட்டினோம் என்று சொல்கிறார்கள். அப்படி நாங்கள் சொல்லக்கூடிய எதையும் நீங்கள் கேட்டு வரக்கூடாது என்று சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்களுடைய கொள்கையை சொல்லட்டும், அதிலே நாங்கள் தலையிட மாட்டோம் என்றாலும் தனிப்பட்ட முறையிலே பேர் குறித்து புகார் தக்கியாவுடைய சேதுநாயகம் அப்படியெல்லாம் பேசின நேரத்திலே எந்த ரோசம் உள்ள எந்த முரீதாவது கேட்டுக்கொண்டிருப்பார்களா? அது மாத்திரமல்ல, அவர்கள் அபுல் ஹசன் ஷாதிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி எவ்வளவோ தரக்குறைவாக பேசுகிறார்கள். அந்த குதுபா பிரசங்கத்திலே அவர் குர்ஆனையோ ஹதீஸையோ மக்களுக்கு தெளிவுபடுத்தவில்லை. மாறாக மக்கள் மனதில் ஒரு கலவரத்தை தான் தூண்டிவிட்டார். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், புகாரி தேக்காவையும் அந்த மஜ்லிஸ் நடைபெறுகின்ற இடத்தை பௌத்த மதத்தை பின்பற்றுகின்ற பன்சலைக்கு ஒப்பிட்டு பேசினார். சிறப்பாக கொடுக்கப்படுகின்ற அந்த கந்தூரி வைபவத்தை, அந்த தர்மத்தை மக்கள் அலையலையாக வந்து சாப்பிட்டு விட்டு போன அந்த கந்தூரி மஜ்லிஸை பௌத்தர்கள் விசத்துக்கு கொடுக்கின்ற தன்சலுக்கு ஒப்பிட்டு பேசினார்கள். அது மாத்திரமல்ல, நமது கந்தூரி நோட்டீஸிலே கூட போடப்பட்டிருக்கின்றது, பெண்கள் வருவது தடை.
இந்த பெண்கள் வருவது தடை என்பது கந்தூரிக்கு மாத்திரம் நாங்கள் செய்கின்ற ஒரு விடயம் அல்ல. நமது பைத்துல் முபாரக் முஸ்தபவியா தேய்காவிலே இன்றைக்கு கூட அந்த போர்டு தொங்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. என்றைக்கும் எங்களுடைய திக்கியாவுக்கு பெண்கள் வர முடியவே முடியாது. இப்படி இருக்கின்ற இந்த மஜ்லிஸை அந்த ஆணின் ஜும்மா பிரசங்கத்திலே ஆண்களும் பெண்களும் காவலர்கள் மையமாக அவரை ஒப்பிட்டு பேசினார். உண்மையிலே நாங்கள் திரும்ப சொல்கிறோம், பேசிய அந்த மௌலவியினுடைய அந்த கெசட்டை மறுபடியும் நீங்கள் போடுங்கள். இது கால வரையிலே அவர்கள் போடவும் இல்லை, அதை போடவும் மாட்டார்கள். காரணம், எந்த ஒரு இலங்கையிலே வாழக்கூடிய எந்த ஒரு முஸ்லிமான ஒரு மனிதனும் அந்த பீசை கேட்டுவிட்டால் நிச்சயமாக அவன் கூட பொறுத்திருக்க மாட்டான். மக்களை தூண்டிவிட வேண்டும், ஒரு பித்னாவை ஏற்படுத்த வேண்டும், ஒரு பிரச்சனையை உருவாக்க வேண்டும், ஒரு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி பேசப்பட்ட சதி திட்டமும் உருவாக்கப்பட்ட ஒரு சதியுமே அல்லாமல் வருவது கிடையாது. யாரும் அறியார்கள். கை கலப்பு ஏற்படும் போது சண்டை வரும்போது யார் யார் எடுத்துக்கொண்டால் எங்க கூடத்துள்ளவர்களுக்கும் எங்க கூடத்தாராலே ஏற்பட்டிருக்கலாம். அவர்களுக்கும் அவர்களா யாருக்கு தெரியும், யார் யார் அடையாளம் காட்டி பச்சை குத்தி இவர்கள் தட்டியாக்காரர்கள், இவர்கள் தொழில்வார்கள் இரு பிரிவாக நின்று அணியாக யுத்தம் செய்ய செல்லவில்லை, விசாரணைக்காக சென்றோம். அவர்கள் முந்திக் கொண்டார்கள், இவர்களும் அடித்தார்கள். இதன் உண்மையிலேயே மறைத்து ஷேகுநாயம் அவர்களை இழிவுபடுத்தி 25ஆம் தேதி, அதாவது நேற்று ஒரு ஒளிபரப்பு செய்யப்பட்டது, 26ஆம் தேதி ஒளிபரப்பு செய்யப்பட்டது வேறுவரையிலே. இதனால் பயானின் மூலமாக ஏற்பட்ட அனர்த்தமாகத்தான் இந்த கலவரம் அமைந்திருக்கிறது என்பதை நாம் தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். உண்மையிலேயே சேகநாயகம் அவர்கள் எனவே தன்னுடைய முரீதீன்களை சென்று நீங்கள் அடித்துக் கொள்ளுங்கள், அடித்து நொறுக்கி அவர்களை தரைமட்டமாக்குங்கள் என்பதாக அவர்கள் சொல்லவே மாட்டார்கள். காரணம், அவர்களுடைய அவ்வாறாக சொல்வதாக இருந்தால் நடைபெற்ற அந்த புகாரி ஷரீஃபிலே சுமாராக 40 தினங்கள் அவர் உரையாற்றி இருக்கிறார்கள். சேகநாயகம் அவர்கள் எந்த வார்த்தைகளும் அவர்கள் இப்படிப்பட்ட எந்த கொள்கைவாதிகளையும் வசைபாடாமல் புகாரியிலே சொல்லப்பட்ட அந்த செய்திகளை தான் தெளிவான முறையில் அவர்கள் எடுத்து காட்டினார்கள் என்று இருக்குமேயானால், எனவே நஊது பில்லாஹி மின்ஹா அடுத்து சொல்ல போனால் அவர்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டாம் என்று நாங்கள் சொல்லவில்லை. நாங்கள் எங்கள் பள்ளியில பல உலமாக்களை கொண்டு உபதேசம் கேட்கிறோம். ஆனால் யாரையும் நாம் ஏசவில்லை, யாரையும் திட்டவில்லை. எம்மதி கொள்கையை, எம்மதி நடவடிக்கையை, தரீகாவுடைய விஷயங்கள், இஸ்லாத்தை பற்றிய சரித்திரங்கள், இஸ்லாம் ஈரான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டிய வழிமுறை ஈரான், ஷேகுமார்கள் சொல்லி தந்த கடமைகள் ஈரான் என்பதை பற்றி நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவர்களை பற்றி நாம் வாய்ந்ததில்லை. எங்கள் தக்கியாவையும் ஷேகுமார்களையும் தாக்கி ஒருவர் பேசிவிட்டார் என்ற செய்தி ஒரு கவலை எட்டி வைத்த போது அவர்களுக்கு நெஞ்ச கொடுக்கவில்லை. ஏனென்றால் ஷேகுநாயகர்களுடைய நெருக்கம், அவர்களுடைய கட்டுப்பாட்டில் நாங்கள் இருக்கிறோம் என்ற ஒரு உண்மையான நிலை அவர்களுக்கு மத்தியிலே அவர்களுடைய இலக்கங்கள் குறைக்க அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் சொன்னார்கள், மௌலவி நாங்கள் இதை போய் விசாரிப்போம், நாங்கள் சண்டைக்கோ அடிதடிக்கோ போகவில்லை, எவ்விதமான ஆயுதமின்றி நிராகரிகளாக எமது முரீதீன்கள் அனைவரும் சேர்ந்து நாங்கள் அவர்களிடம் போய் இது சம்பந்தமாக ஏன் நீங்கள் இப்படி பேசினீர்கள், உங்களுக்கு யார் பேசிக்கொண்டது, இல்லாமல் நான் உங்களுக்கு செய்த அநியாயம் என்ன, இந்த கல்லூரியால் உங்களுக்கு ஏற்பட்ட விளைவு என்ன என்பதை நாம் அவர்கள் கேட்போம் என்று அனைவரும் அவர்களிடம் சொன்னார். ஒரு அப்பட்டமான ஒரு பொய்யை, தெள்ளத் தெளிவான நம்பவே முடியாத ஒரு பொய்யை அவர்கள் இட்டுக்கட்டி இன்டர்நெட்டுக்கு பூரா உலகத்துக்கும் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். என்னடா இந்த வார்த்தை என்று சொன்னால், தக்கியா சேகநாயகம் அவர்கள், அஷேக் அஹ்மத் பின் ஷேக் முகமது நாயகம் அவர்கள் தலைமறைவாகி இலங்கை நாட்டை விட்டும் அவர் துறந்து வெளிநாட்டுக்கு சென்று விட்டார். முரீதுகளை அங்கே அல்லோடப்பட்டு சின்னாபின்னமாகி நிலை குழம்பக்கூடிய முறையிலே ஆக்கி வைத்துவிட்டு அவர் நாடு கடந்து விட்டார் என்ற அப்பட்டமான செய்தியை இன்டர்நெட்டிலே அவர்கள் பகிரங்கமாக போடப்பட்டிருந்ததை நான் என் கண்கூடாக நான் கண்டு நிச்சயமாக ஹக்கு நிலைத்து நிற்கும், வார்த்தை அழிந்தே தீரும் என்பதில் எந்த விதமான சந்தேகம்